என் இனிய எவரெஸ்ட் உறவுகளே, டிஎன்இஏ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் தொடங்கியாச்சு. இதற்கான அப்ளிகேஷன் போடுவதற்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. இதை நம்ம உடனே அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னால் நம்மளுக்கு கட் ஆஃப் என்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். மேத்ஸில் நாம் வாங்கின மார்க்கு 100க்கு வாங்கின மார்க் அப்படியே வச்சுக்கிறணும். அதே மாதிரியா ஃபிசிக்ஸில் நம்ம 100க்கு வாங்கின மார்க்கை பாதியாக 2ஆல் வகுத்து வச்சுக்கிறணும். கெமிஸ்ட்ரியில் நாம் வாங்கின மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த 3 மார்க்கையும் டிவைட் பண்ணி வச்ச மார்க்கை மொத்தத்தை கூட்டிடணும். கூட்டினா நம்மளுக்கு 200க்கு எவ்வளோ மார்க்குன்னு கிடைக்கும். அதுதான் நம்முடைய என்ஜினியரிங் கட் ஆஃப். உதாரணத்துக்கு நாம் மேத்ஸில் 100க்கு 90 மார்க் வாங்கியிருக்கோம்னா அந்த 90 மார்க்கை அப்படியே வச்சுக்கிறணும். அதே மாதிரியா ஃபிசிக்ஸில் நாம் 80 மார்க் வாங்கியிருக்கோம்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 40 மார்க் கிடைக்கும். அந்த 40 மார்க்கை வச்சுக்கிறணும். அதே மாதிரியா கெமிஸ்ட்ரியில் 100க்கு 70 மார்க் வாங்கியிருக்கோம்னா அதில் 2ஆல் டிவைட் பண்ணால் 35 மார்க்கு. ஸோ அந்த 90, அப்புறமா ஒரு 40, அப்புறமா ஒரு 35, இது மொத்தமாக சேர்த்திங்கன்னா 165 மார்க் வரும். இந்த 165 மார்க்கு தான் உங்களுக்கான என்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க்கு. 200க்கு 165 தான் உங்களுடைய என்ஜினியரிங் கட் ஆஃப்.